வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ ஒன்று பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வீடியோங்க. நம்ம ஒரு குட்டியான இடத்துல கத்திரி செடி வச்சோம் இல்லைங்களா? கத்திரி செடி, சொரச்செடி, பீக்கஞ்செடி, பாவச்செடி, மிளகாய் செடி எல்லாமே ஒட்டி ஒட்டி வச்சுருந்தேன் இல்லைங்களா? அதோட வீடியோ தாங்க இன்றைக்கி பாருங்கள். நான் இது வலை கட்டிருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் நான் இதுக்குள்ளார வரதே இல்லைங்க. சரி, செடியெல்லாம் இங்கே வெளியே இருந்தே பார்த்தா கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குதுங்களா. அதனால் நான் உள்ளேயே வந்து பார்க்கறது இல்லைங்க. இப்போ தான் போய் சரி ஏதாவது அடியில் வெள்ளைப்பூச்சி ஏதாவது இருக்கா என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி போனேங்க. ஆனால் எந்த பூச்சி தாக்குதலும் இல்லைங்க. செடி சூப்பராகவே வந்திருக்குங்க. நம்ம வச்ச இல்லைங்களா அந்த கோவக்காய் செடி நர்சரியில் வாங்கிட்டு வந்தேன். அதுவுமே சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அதுக்கு ஏதாவது நம்ம இனிமேல் அதுக்கு பந்தல் தாங்க ஏதோ ஒன்று ரெடி பண்ணணும். ஆனால் இந்த மலேசியன் கோவக்காயாக இருக்கணும்னு நினைக்கிறேங்க. பார்த்து காய் வச்சா தான் தெரியும். ஆனால் அவங்க அப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க. அது என்ன கோவக்காய்ங்கிறது நமக்கு தெரியாது. காய் வந்தால் தான் தெரியும். பாருங்கள், எல்லா செடியுமே நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. இந்த கொடை மிளகா, பஜ்ஜி மிளகா எல்லா செடியுமே சூப்பராக இருக்குங்க. இது பாருங்கள், அதுக்குள்ளே கொஞ்சமாக கீரை செடி ஒன்று வந்திருக்குங்க. சரி, பொன்னாங்கண்ணி கீரை தாங்க, அது வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு பாருங்கள். நம்ம போட்ட வெள்ளரி செடி தாங்க ஆளையே காணோம். ஆனால் வந்ததுங்க, ஒரு 2-3 இலை வந்தது பார்த்தேன். இப்போ 2 நாளாக ஒரு இந்த கோழி குஞ்சு சின்ன குஞ்சாக இருக்குது இல்லைங்களா, அது உள்ளே போகுங்க. அதே இது பறித்து விட்டுருச்சு என்னன்னு தெரில. இது இந்த மிளகு தக்காளி கீரைங்க, 2-3 செடி பிடுங்கி வச்சேன் இல்லைங்களா, அதுவுமே பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு. அந்த தலையெல்லாம் பழுத்து ஒரு இது பாருங்கள், கொத்தவரஞ்செடி ஒரு செடி எப்படியோ தண்ணி விட விட நம்ம ஓஸ் போட்டு விட்றோம் இல்லைங்களா, அதனால் அதில் அப்படியே அடிச்சிட்டு வந்துருச்சா என்னன்னு தெரிலிங்க. ஆனால் பார்த்தா வேரோடு பிடுங்கி கிடக்குதுங்க. சரின்னு அதை எடுத்து போட்டுங்க. பாருங்க, போட்ட சொரச்செடி ஹைப்ரேட்டு தாங்க. ஆனால் இருந்தாலும் சூப்பராக வந்திருக்குங்க. ஏன்னா இந்த கிளைமேட்டில் வருமா என்னன்னு தெரியலைங்க. ஆனால் எங்கிட்ட விதையும் இல்லைங்களா, நாட்டு விதை. நம்ம இப்போ தான் அந்த நம்ம சொரச்செடியிலேருந்து ஒரு விதை காய் விட்டுருக்கோம். அது இன்னும் காயறதுக்கு லேட் ஆகுங்க. அதனால் ஹைப்ரிட்டு தான் போட்டு விட்டுங்க. பீக்கஞ்செடியும் பாருங்கள், இதுதான் ஹைப்ரிட் பீக்குங்க தாங்க. சின்ன செடியிலேயே பாருங்கள் பூ வச்சு காயே 2-3 காய் வந்துருச்சுங்க. பூ பாருங்கள் எப்படி இருக்குது, அதில் எவ்வளோ மொக்கு இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஆனால் நான் இப்போயே காயெல்லாம் விட மாட்டேங்க. பிஞ்சு வந்தாலும் நான் அதை அப்படியே கிள்ளி விட்டுறதுங்க. ஏன்னா செடி இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும், அதுக்கப்புறம் காய் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிஞ்சு வந்தது அப்படின்னா நான் அதை எடுத்து விட்டுருவேங்க. அப்போ தான் கொஞ்சம் செடி நல்லா மொத்தனத்துக்கப்புறம் பிஞ்சு வச்சாதாங்க காயும் நமக்கு ஈல்டும் நிறையா கொடுக்குங்க. சின்ன செடியிலேயே நம்ம காய் விட்டோம் அப்படின்னா அவ்வளோக்கு நமக்கு ஈல்டு நிறையா கிடைக்காதுங்க. அதனால் நான் அதெல்லாம் கிள்ளி விட்டுட்டேங்க. இது அந்த மிளகாய் செடி தாங்க. உள்ளே இருந்து வீடியோ எடுக்க முடியல. சரி அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக அப்படியே கேமரா வச்சு எடுத்து பார்த்தா எடுக்க முடியலைங்க. சரி, வெளியே வந்து எடுத்து காமிக்கலாம். அதில் முக்கெல்லாம் வச்சுருந்ததுங்களா, அந்த முக்கெல்லாம் தெரியல. இதாக பாருங்கள், அதில் மொக்கு இருக்குங்க. நமக்கு வந்ததுன்னா தான் தெரியுங்க. கொடை மிளகாயா பச்சை மிளகாயா என்னங்கிறது ரெண்டுமே கலந்து தான் வச்சேங்க. எது வருதே பார்க்கலாங்க. இங்கே நம்ம ஊருக்கெல்லாம் வராது இந்த செடி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இருந்தால் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அவத்துக்குள்ளேயே பாவச்செடிங்க, பாவச்செடியுமே நல்லா வந்துருச்சுங்க. அதுலேயுமே பூவெல்லாம் வந்ததுங்க. நான் தான் சரி ரொம்ப சின்ன செடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி 2-3 பூ வந்ததுங்க. அதையும் எடுத்து தான் விட்டேன். ஆனால் இனிமேல் வர பூவை விட்டுறலான்னு இருக்கிறேங்க. நான் கொஞ்சம் நல்லா செடி வளர்ந்துக்குச்சுங்க. அதனால் இனிமேல் விட்டுறா சரியாக இருக்குங்க. வச்சதுலேருந்து நம்ம இதுக்கு எதுவும் உரம் கொடுக்கலைங்க. அன்றைக்கி அத்தை தான் கத்திரி செடிக்கு கொஞ்சமாக ஆட்டெருவு போட்டு விட்டாங்க. அதுவும் நம்ம ஓஸ் போட்டு தண்ணி விட்டுங்களா, அது எல்லாம் அடிச்சுட்டு வந்து இங்கே பாவச்செடி இட்டு விட்ருக்குன்னு நினைக்கிறேங்க. அங்கே எதுவுமே இல்லை. ஏன்னா தண்ணி பிடிச்சி ஊற்றணும் அப்படின்னா அது கம்மியாக ஊற்றுங்க. ஓஸ் போட்டு விடக்குள்ள அங்கே மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் அடிச்சுட்டு கீழேங்க இறக்கத்துக்கு வந்துடுதுங்களா, வந்துருச்சு பாருங்க. நம்மளுடைய சின்ன குட்டியான இடத்துல தாங்க இவ்வளோ செடி. அந்த ஈஸ்வரனுக்கு உகுந்த பூ ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதுவும் உள்ளாரையே தாங்க இருக்குது. எல்லாமே அதான் அந்த நிழல் கொஞ்சம் தாக்குதுன்னு சொல்லி அதையுமே 2-3 குச்சி வெட்டி விட்டுட்டுங்க. வலையை நம்ம எடுத்து கட்டி விட்டுருணுங்க. இல்லைன்னா நம்ம கோழி கண்ணில் பட்டுது அப்படின்னா
இந்த தலை ஒன்று கூட இருக்காதுங்க. இந்த கத்திரி செடி நான் இப்போ 2 டைம் வச்சு 2 டைமும் வரலிங்க. இது 3வது டைமு சக்ஸஸாக வந்துருச்சுங்க. ரோஸ் செடி இருந்ததுங்களா, பூ இருந்தது. சரி, அதையும் அப்படி ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். நம்ம இந்த பால் ரோஸு செடி வச்சோம் இல்லைங்களா, ரோஸு இப்போ தானே பக்கமாக வச்சோம். அதுலேயே மொக்கு பாருங்க, ஒன்று வந்து சின்னதாக பூத்துருக்குங்க. ஆனால் அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு, கலரு இதெல்லாம். ஆனால் இது ஒரு நாளைக்கு மேலே தாங்காதுன்னு நினைக்கிறேங்க, கொட்டிடும். சரி இருக்கட்டுங்க, இது ஏதோ மெடிசனுக்கு பயன்படுறதுனால சரி வாங்கி அப்படியே ஒரு செடியை ஒட்டி வச்சாச்சுங்க. போதுங்க, நம்ம ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அது வைக்கிற அளவுக்கு நமக்கு இடம் இருந்ததுன்னா கூட அதில் நம்ம என்னென்ன வச்சு என்னென்ன வளர்த்த முடியுமோ வளர்த்திக்கலாங்க. நம்ம போண்டா கோழி பாருங்கள், போண்டான்னு கூப்பிட்டேன்னா அவள் எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க. இப்போ மனுஷங்க மேலே வைக்கிற பாசத்தை விட கோழி, ஆடு, மாடு இந்த மாதிரி காமிச்சோமா கூட பரவாயில்லாம் போல் இருக்குதுங்க.